போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா? ஒரே ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா? அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது, இன்னும் 5 நாள்ல, அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும், அப்புறப்படுத்திடணும். அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம். இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க, எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க. நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு. ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல. நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல. ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான். முதலாளி பாதிக்கப்பட்டா அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுரும். அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது. அரசு அதை செவி சாய்க்கணும். பணி நிரந்தரம் கேட்கறாங்க, 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, அதையே கொடுத்துருங்க, ஒன்னும் இல்ல, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கிறாங்க. 1000 பணம் உரைக்கில போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? தனியா அச்சிட்டுக்கிட்டீங்களா? எங்க இருந்து வந்தது? இவ்வளவு அக்கறையாவும் சிக்கனமாவும் நிர்வாகம் செய்யலாம். 10 லட்சம் கோடி கடனு கொண்டு போனீங்க. முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிவேல் தியாகராஜன் சொல்றாரு, மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் 1 லட்சம் கோடி ஒவ்வொரு லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இழப்பு இருக்கு. இலவச பஸ் கேட்டோமா? நாங்க கேட்டோமா? அந்த கடனை காரணம் காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துருது, தனியா முதலாளிக்கு. உனக்கு இழப்புல வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது? அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங், அதானி மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்ட கொடுக்குது. அதானிட்ட கொடுத்தாச்சு. பல இடங்கள்ல மீட்டர் அந்த ரீடிங் மீட்டர் மேல அதானின்னு எழுதிருக்குது. அவன் தான் மின் உற்பத்தி செய்யறான். சூரிய ஒளியில மின் பூங்கா, காற்றாலை, திருப்பி அவனே விண்டு மில்ல அவன் தானே போடுறான். இப்ப அவனே மின்சாரத்தை விற்பான். ஒரு யூனிட் மின்சாரம் 10-15 ரூபாய்னாலும் நீ வாங்கித்தாகணும். ஏன்னா இருட்டில் இருக்க முடியாதுல்ல. மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறிவிட்ட போது அதை தனியாற்ற கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறதான வேலை. இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை, வீசி போன நாரி போன குப்பைங்கிறது, குப்பை அள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாதிரி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறதே சான்று. பாத்துக்கிறீங்க. ஒரு கவனம் இல்லது, ஒரு கவனம் இல்லை. விமர்சனமா உண்மையா? நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? ஒரு விமர்சனம் இருக்குங்கிறீங்க, ஒரு உண்மைன்னு சொல்லுங்க. பெரும் உண்மை அது. குடும்ப தலைவிகளுக்கு நான் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்போம்ங்கிறத செப்டம்பர்ல கொடுப்போம்ன்றத ஜனவரியிலிருந்து விளம்பரம் செஞ்சாங்க. இப்ப உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி அரசு, இதெல்லாம் இந்த நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள்ல நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா? அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க? எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க? நான் முதல்வன் திட்டம், அது என்ன முதல்வன்? நான் முதல்வன் என்னது? அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன், ஓ நான் முதலமைச்சர் போல் இருக்கு, நான் முதல்வன், நான் முதல்வர் போல் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். இதுக்கு சேவை அரசியல் தெரியாது, செயல் அரசியல் தெரியாது. திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்யும். மக்கள் அரசியல் செய்யாது, செய்யாது, செய்யாது. வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும். காதிலேயே தேன்களை ஊத்தும். தேனை குடம் கணக்கா, லிட்டர் கணக்கா தேனை காதிலேயே ஊத்தும். வாயில ஒரு சொட்டு கூட வைக்காது. இதுதான் இந்த ஆட்சி. ஒரு நாள் இந்த குப்பையில அள்ளி குப்பையோட குப்பையை அனுப்பாம அது விடியாது. இது வேற ஏதாவது கேளுங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது? அவர் தான் சொல்லணும். ஏன் நடக்க மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன்? இப்ப எங்களுடன் முதல்வருக்கு இல்லையே, நாங்க போராடிட்டு இருக்கோம். நேத்து போராடணும், அதுக்கு முன்னாடி போராடணும். எங்களுடன் முதல்வர் ஏன் வரல? எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா? இந்த 10 நாளா போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர்?
யாரு முதலமைச்சர்? அந்த கட்டடத்துக்குள்ளதான் போறாங்க மேயர் எல்லாம். அவங்க உட்கார்ந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்போம்னு இல்லையா? அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? அது அதிகாரத்திற்கு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பத்தி கவலைப்படும். திராவிடர் அரசு கவலைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு மொழி அழிவதோ, நிலம் வளம் களவு போவதோ, மலை வெட்டப்படுவதோ, மணல் அள்ளி விற்கப்படுவதோ, நீர் உறிஞ்சப்படுவதோ, மீத்தேன் ஈத்தேன் என்று நச்சு திட்டங்களால நிலம் நஞ்சாவதோ, காற்று விஷமாவதோ, படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாம வெளியே நிற்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபாய் படிச்சு நின்று 3 ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு 1000 ரூபாய் யாரு கொடுப்பா? படிச்சுட்டு வந்துட்டு 1000 ரூபாய் வேணாம், வேலை கொடுப்பீங்களா? கொடுத்திருந்தா 3500 இடத்துக்கு 13 லட்சம் பேர் என் வேலையில் தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில். அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? அப்ப வாக்கை குறிவச்சே தான் நகர்றீங்க. மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை. நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை. அதை பத்தி கவலையும் இல்லை உங்களுக்கு. திரும்ப ஓட்டையே குறி வச்சு நகர்றீங்க. நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. கவலைப்பட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெருகி நிக்காது இல்ல. கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில வந்து போராடுற அளவு கொண்டு வந்துட்டீங்க. சிரிக்குது, உலகம் சிரிக்கும். சிங்கப்பூர் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம்? இங்க கேட்டா கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவுக்கு என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனையா? சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாற்ற முடியல, கைது பண்ணிட்டு போறான். தினம் மீனவன 14 பேர் 20 பேர், அதை தடுக்க முடியல. கடுதல் எழுதிட்டு இருக்காப்ல. கியூபாவை காக்க போறான். நீங்க காப்பாத்த போற கியூபா அப்படித்தான் வச்சிருக்கா? பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்திருக்கா? கல்வியை, மருத்துவத்தை தனியார் கொடுத்திருக்கா? போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறானா? எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியுது? அவனால முடியும், உங்களால முடியாத? ஒரே ஒரு வளம், வெறும் கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது. ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது. ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படித்தான் நிக்குதா? குப்பையல்ற வீதியில் வந்து நின்னானா? யார் வந்து போறாங்க? சென்னையில பாதி கூட இருக்காது. உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை கொடுக்கறானே எப்படி? ஒரு வளம் இல்லாம, கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு? எப்படி கொடுக்கறான்?